12th அக்கௌண்டன்சி 12th அக்கௌண்டன்சில யூனிட் 4 உள்ள சம்ஸை எக்ஸாம்க்கு முன்னாடி எப்படி குயிக்கா ரிவிஷன் பண்ணலாம் அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அப்ப 12th அக்கௌண்டன்சில யூனிட் 4 ஓட நேம் என்ன அப்படின்னா குட்வில் இன் பார்ட்னர்ஷிப் அக்கௌண்ட்ஸ். சரி, அப்ப இல்லஸ்ட்ரேஷனை பொறுத்த வரைக்கும் இந்த யூனிட் 4ல 11 சம்ஸ் இருக்கு. அதே மாதிரி எக்ஸைஸ் சம் பொறுத்த வரைக்கும் இந்த யூனிட் 4ல 11 சம்ஸ் இருக்கு. அஸ் அ ஹோலா டோட்டலா என்ன அப்படின்னா 22 சம்ஸ் இருக்கு. அப்ப இந்த 22 சம்ஸ் எக்ஸாம்க்கு முன்னாடி எப்படி குயிக்கா ரிவிஷன் பண்ணலாம் அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சரி, அதே மாதிரி நம்ம என்ன அப்படின்னா இதே மாதிரியா நம்ம என்ன செஞ்சாச்சு அப்படின்னா அப் டு 3 யூனிட்ஸ்க்குமே வந்து எக்ஸாம்ஸ்க்கு முன்னாடி சம்ஸை வந்து எப்படி ரிவைஸ் பண்ணலாம் யூனிட் வைஸா. யூனிட் 1 பொறுத்த வரைக்கும் மொத்தம் 40 சம்ஸ். ஸோ அதெல்லாம் எப்படி எக்ஸாம்க்கு முன்னாடி ரிவிஷன் பண்ணலாங்கிறத நம்ம வீடியோ வந்து ஆல்ரெடி நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணியாச்சு. அதே மாதிரி யூனிட் 2லயுமே அப்படிதான். யூனிட் 2ல வந்து வாஸ் அ ஹோல 45 சம்ஸ். அதெல்லாம் வந்து எப்படி ரிவைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம வந்து வீடியோவா நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணியாச்சு. யூனிட் 3 பொறுத்த வரைக்கும் யூனிட் 3ல வந்து 46 சம்ஸ். ஸோ அதெல்லாம் வந்து எப்படி ரிவைஸ் பண்ணலாம் அப்படின்னு யூனிட் வைஸா உள்ள சம்ஸ் வந்து ஹவு டு ரிவைஸ் தட் த பர்டிகுலர் யூனிட்ல உள்ள சம்ஸ் எல்லாம் எப்படி ரிவைஸ் பண்ணலாங்கிறத நம்ம ஆல்ரெடி என்ன செஞ்சாச்சுன்னா வீடியோவா அப்லோட் பண்ணியாச்சு. சரி, நம்மளுக்கு அக்கௌண்டன்சியை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா ஈச் அண்ட் எவ்ரி யூனிட்டுக்குமே ஃபார்மட் அண்ட் ஃபார்முலாஸ் வந்து நம்மளுக்கு வரும் சிலபஸ்ல. சரி, அப்ப ஒவ்வொரு யூனிட்டுக்குமே ஃபார்மட் அண்ட் ஃபார்முலாஸ் இருக்கும் போது அப்ப அஸ் அ ஹோலா ஈச் அண்ட் எவ்ரி யூனிட்டுக்குமே இவ்வளோ ஃபார்மர்ஸ் அண்ட் ஃபார்முலாஸ் இருந்தா நம்ம எப்படிலாம் ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படிங்கிற பேசிஸ்ல அப்ப என்ன அப்படின்னா நம்ம ஃபார்மட் அண்ட் ஃபார்முலாஸ் அக்கௌண்டன்சியை பொறுத்த வரைக்கும் நம்ம மக்கப் பண்ணோம் அப்படின்னா எக்ஸாம்ஸ்ல வந்து இன்பிட்வீன்ல ஸ்டக் ஆயிரும். அப்ப அந்த ரீசனுக்காக ஈச் அண்ட் எவ்ரி யூனிட்லயுமே உள்ள ஃபார்மட் அண்ட் ஃபார்முலாஸை என்டையரா டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணி அப் டு 3 யூனிட்ஸ் டில் நவ் வரைக்கும் நம்ம 3 யூனிட்ஸ்க்கு ஃபார்மட் அண்ட் ஃபார்முலாஸ் அதே மாதிரி ஜேர்னல் என்ட்ரிலாம் வந்து 3rd யூனிட்ல அதிகமா வருமா. ஸோ ஒவ்வொன்றுக்குமா வந்து நம்ம மீனிங் பார்த்து நம்ம என்ன செஞ்சிருக்கோம்னா செப்பரேட்டா வந்து வீடியோ வந்து நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஃபார்மட் அண்ட் ஃபார்முலாஸ் ஏன் இந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னா சம்ஸை வந்து நம்ம செய்யறதுக்கு அதுதான் வந்து ரொம்ப பேசிக்கான திங். ஸோ இந்த ஃபார்மட் அண்ட் ஃபார்முலாஸ் வந்து நம்மளுக்கு வந்து என்ன செய்யணுமா நம்மளோட ஃபிங்கர் அதாவது என்ன அப்படின்னா ஈஸியா நம்மளுக்கு தெரிஞ்சாதான் சம்ஸை வந்து நம்ம செய்ய முடியும். ஸோ நீங்க இந்த டிஸ்பிளேல இந்த ஹைலைட் ஆகிற பிளேலிஸ்ட்ல நம்ம வந்து 3 யூனிட்க்கு வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். அப்கமிங் டேஸ்ல அதே மாதிரி 4th அப் டு 9 யூனிட்ஸ் வரைக்கும் நம்ம இந்த டிஸ்பிளேல ஹைலைட் ஆகிற பிளேலிஸ்ட்ல நம்ம வீடியோஸா வந்து நம்ம வந்து அப்லோட் பண்ண போறோம். ஸோ நீங்க 3 யூனிட்ஸ்க்குமே நீங்க ரெஃபர் பண்ணி பார்த்துக்கோங்க. சரியா, அதே மாதிரியா நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் அக்கௌண்டன்சி 2ல உள்ள எக்ஸசைஸ் சம்மெல்லாம் வந்து நம்ம டீட்டெயிலா ஸ்டெப் பை ஸ்டெப் எக்ஸ்பிளனேஷனோட நம்ம சேனல்ல பார்த்துருப்போம். ஸோ அதெல்லாம் வந்து உங்களோட எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஈச் அண்ட் எவ்ரி சம்மே நம்ம கிளாரிட்டியா பார்த்துருப்போம், மீனிங் பார்த்துருப்போம். அப்படி நீங்க மீனிங் பார்த்து வந்து ஈச் அண்ட் எவ்ரி சம்மே வந்து நீங்க செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாம்ஸ்ல அதிக மார்க்ஸ் கிடைக்கும். யூனிட் 1 பொறுத்த வரைக்கும் இல்லஸ்ட்ரேஷன் சம்மே வந்து நம்ம டீட்டெயிலா வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா எக்ஸ்பிளைன் பண்ணி கிளியர் கட்டா வந்து நம்ம வந்து யூனிட் 1ஓட இல்லஸ்ட்ரேஷன் சம்ஸ் எல்லாம் வந்து அப்லோட் பண்ணியாச்சு. அதே மாதிரி யூனிட் 1ல உள்ள எக்ஸசைஸ் சம்ஸ் எல்லாம் வந்து நீங்க ஈஸியா வந்து செய்யற மாதிரி ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப்புமே எக்ஸ்பிளைன் பண்ணி டீட்டெயிலா நம்ம வீடியோஸ் வந்து எக்ஸசைஸ் யூனிட் 1ல உள்ள எக்ஸசைஸ் சம்க்கு சொல்யூஷன் போட்டாச்சு. சரி, அப்லோட் பண்ணியாச்சு. சரி, அப்போ ஃபார்மட் அண்ட் ஃபார்முலாஸ் சம்ஸ் எல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து உங்களுக்கு நிறைய கிளாரிட்டி கிடைக்கும் ஈச் அண்ட் எவ்ரி வீடியோவுமே செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா. சரியா, அப்போ இப்போ என்ன செய்ய போறோம் அப்படின்னா யூனிட் 4ல உள்ள சம்ஸை எந்த பேசிஸ்ல நம்ம ரிவைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போறோம். சரி, யூனிட் 4 பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா கொஞ்சம் ஈஸியானது தான். ஈஸியானது அப்படின்னா கூட நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா சம்ஸ் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணாதான் வந்து எக்ஸாம்ஸ்ல வந்து நம்ம செய்ய முடியும். சரியா, ஈஸியான சம் தான் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஜஸ்ட் நீங்க ஒரு கிளான்ஸ் மட்டும் விட்டீங்க அப்படின்னா சம்மை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா நீங்க வந்து அகைன் அண்ட் அகைன் வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும். சரி, அப்ப யூனிட் 4 பொறுத்த வரைக்கும் 22 சம்ஸ். சரி, அதை நம்ம என்ன பேசிஸ்ல பார்க்க போறோம் அப்படின்னா மாடல் வைஸா வந்து சம்ஸ் வந்து நம்ம கேட்டகரைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு என்ன அப்படின்னா சம் வந்து செய்யறதுக்கு ஈஸியா இருக்கும். இல்லஸ்ட்ரேஷனை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா நம்ம ரைட் சைட்ல என்ன பண்ணிருக்கோம்னா இல்லஸ்ட்ரேஷன் சம் நம்பர், லெஃப்ட் சைட்ல வந்து மாடல் வைஸா கேட்டகரைஸ் பண்ணி ஈச் அண்ட் எவ்ரி மாடலோட நேம்லாம் எழுதியிருக்கோம். சரி, அப்ப இல்லஸ்ட்ரேஷன்ல வந்து லாஸ்ட்ல வந்து செகண்ட் சம் நீங்க செஞ்சுக்கோங்க. சரியா, எக்ஸாம்ஸ்க்கு முன்னாடி. அதே மாதிரியா இப்ப நம்ம இல்லஸ்ட்ரேஷன்ல லாஸ்ட் பார்த்தோமா, அப்போ எக்ஸசைஸ்ல நம்ம என்ன சம் பார்ப்போம் அப்படின்னா ப்ராஃபிட்ல ஃபர்ஸ்ட் சம். சரியா,
இந்த மாதிரி பேரலா இல்லஸ்ட்ரேஷன்ல வந்து லாஸ் பாத்தீங்க அப்படின்னா எக்ஸசைஸ்ல வந்து ப்ராஃபிட் பாருங்க. அப்ப வேல்யூஸ் வச்சு செய்யறதுக்கு உங்களுக்கு நல்லா ப்ராக்டிஸ் ஆகும். சரி, அப்ப மாடல்ல வந்து ஃபேர் ரெனுமரேஷன் இல்லஸ்ட்ரேஷன்ல அப்ப தேர்ட் சம். சரி, அதே மாதிரி தான் வந்து இது எக்ஸசைஸ்லயுமே வந்து சம்ஸ் இருக்க போகுது. ஃபேர் ரெனுமரேஷன் தேர்ட் சம். சரி, அப்ப எய்தர் வந்து இல்லஸ்ட்ரேஷன் ஆர் எக்ஸசைஸ்ல நீங்க ஒரு சம் செஞ்சா கூட போதும், உங்களுக்கு எக்ஸாம்க்கு முன்னாடி ஈஸியா வேஸ்ட் பண்ணிடலாம். அதே மாதிரி நான் ரெக்கரிங் இன்கம் வந்து மாடல்ல வந்து ஃபோர்த் சம். சரியா, அதே மாதிரியா எக்ஸசைஸ்லயும் சேம் நம்பர் தான், எக்ஸசைஸ்லயும் ஃபோர்த் சம். சரியா, யூனிட் 4 பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி சிமிலரா தான் வந்து சம் நம்பர் வரும். சரியா, அந்த பேசிஸ்ல தான் நம்ம மாடலை வந்து ஸ்பிளிட் பண்ணி வச்சிருக்கோம். அப்நார்மல் லாஸ் வந்து இல்லஸ்ட்ரேஷன்ல சம் நம்பர் 5. சரியா, அப்ப வந்து அப்நார்மல் லாஸ் வந்து எக்ஸசைஸ்ல வந்து மாடல் 5. சரியா, அதே மாதிரியா வெயிட்டட் ஆவரேஜ் ப்ராஃபிட் வந்து 6th இல்லஸ்ட்ரேஷன்ல. சரியா, இல்லஸ்ட்ரேஷன்ல 6th ஒன்னு. ஓகே, அப்போ எக்ஸசைஸ்லயும் சேம் அதே தான், வெயிட்டட் ஆவரேஜ் ப்ராஃபிட். சரி, அப்போ இப்போ வந்து நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா சூப்பர் ப்ராஃபிட். அது வந்து இல்லஸ்ட்ரேஷனை பொறுத்த வரைக்கும் 8th சம். சரி, அப்ப இங்கேயும் அதே பேசிஸ்ல தான் வரும். யூனிட் 1, 2, அதாவது யூனிட் 1, 3 and 4 வந்து போத் இல்லஸ்ட்ரேஷன் அண்ட் எக்ஸசைஸ் வந்து கொஞ்சம் இந்த மாதிரி தான் சிமிலரா வரும். யூனிட் 2ல கொஞ்சம் டிஃபர் ஆகும். சரியா, அப்ப சூப்பர் ப்ராஃபிட் வந்து எக்ஸசைஸ்ல வந்து 8th சம். சரி, நெக்ஸ்ட் வந்து ஆனுட்டி மெத்தட். ஆனுட்டி மெத்தடை பொறுத்த வரைக்கும் இல்லஸ்ட்ரேஷன்ல வந்து என்ன சம் நம்பர் அப்படின்னா 9. அதே மாதிரியா ஆனுட்டி மெத்தட் வந்து எக்ஸசைஸ்ல வந்து 9th சம். சரியா, அப்ப நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா கேபிட்டலைசேஷன் அண்ட் சூப்பர் ப்ராஃபிட்ல வந்து இல்லஸ்ட்ரேஷன்ல 10th. அப்போ இங்க நம்மளுக்கு வந்து எக்ஸசைஸ்ல வந்து என்ன அப்படின்னா அதுவும் 10th சம் தான். சரியா, அப்ப நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா இல்லஸ்ட்ரேஷன் அல்லது எக்ஸசைஸ் ஏதாவது ஒண்ணா நீங்க அஸ் அ ஹோலா நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி ரிவைஸ் பண்ணிக்கோங்க. அப்ப என்னன்னா வேல்யூஸ் மட்டும் தான் சேஞ்ச் ஆகும். என்ன அப்படின்னா இல்லஸ்ட்ரேஷன்லயும் எக்ஸசைஸ்லயும். அப்ப நீங்க ஏதாவது எய்தர் எக்ஸசைஸ் கூட நீங்க செஞ்சு பார்த்துட்டீங்க அப்படின்னா இல்லஸ்ட்ரேஷன் வந்து கவர் ஆயிடும். சரியா, அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது நம்ம என்ன சொல்றோம்னு சொல்லிட்டு. அப்ப கேபிட்டலைசேஷன் மெத்தடை பொறுத்த வரைக்கும் இல்லஸ்ட்ரேஷன்ல 11th சம். அப்போ இங்கேயும் வந்து அதேதான் எக்ஸசைஸ்லயும் 11th சம். இப்ப யூனிட் 4 பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா எக்ஸசைஸ் சம் வந்து ஃபுல்லா கூட கவர் பண்ணுங்க. அப்ப என்ன ஆகும்னா இந்த யூனிட் வந்து சம்ஸ் யூனிட் 4ல உள்ள சம்ஸ் வந்து என்டையரா கவர் ஆகும். ஓகேவா, அப்ப நம்ம என்ன செஞ்சாச்சு யூனிட். அப்ப நீங்க வந்து இதை வந்து நீங்க உங்க நோட்டார் கிளாஸ் ஒர்க் நோட்டோ அல்லது புக்கோ வந்து எந்த நோட்ல நீங்க அக்கௌண்டன்சி ப்ராக்டிஸ் பண்ணுவீங்களோ அப்ப யூனிட் 4ல உள்ள இந்த சம்ஸ் எல்லாம் நீங்க வந்து என்ன செஞ்சுக்கோங்க, எழுதி வச்சுக்கோங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு எக்ஸாம் ரிவிஷனுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்ப யூனிட் 4ல உள்ள இல்லஸ்ட்ரேஷன் சம்ஸ். அதே மாதிரியா நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா யூனிட் 4ல உள்ள எக்ஸசைஸ் வந்து மாடல் சம். ஸோ இது எல்லாமே நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களோட எக்ஸாம் ரிவிஷனுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி, நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எக்கனாமிக்ஸ்க்குமே நம்ம என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா செப்பரேட்டா வந்து ஈச் அண்ட் எவ்ரி சாப்டருக்குமே வந்து ஃபார்முலாஸ் வருமா அதெல்லாம் டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணி அதே மாதிரியா யூனிட் 3 டில்னா வந்து யூனிட் சாப்டர் 3க்கு வரைக்கும் ஃபார்முலாஸை எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம். அப்போ எக்கனாமிக்ஸ்ல நீங்க ஃபார்முலாஸ் பார்த்தீங்க அப்படின்னா தியரி கொஸ்டின்ஸை ரொம்ப ரொம்ப ஈஸியா வந்து ப்ரெசென்ட் பண்ணுவீங்க எக்ஸாம்ல. சரியா, அந்த ரீசனுக்காக நம்ம செப்பரேட்டா டிஸ்பிளேல ஹைலைட் ஆகுதா இந்த பிளேலிஸ்ட்ல இப்போ டில் நவ் வரைக்கும் சாப்டர் 3 வரைக்கும் அப்லோட் பண்ணிருக்கோம். அப்கமிங் டேஸ்ல ஈச் அண்ட் எவ்ரி சாப்டர்ல உள்ள ஃபார்முலாஸை எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோவை நம்ம அப்லோட் பண்ண போறோம். சரியா, நம்ம பிடிஎஃப்மே ஆல்ரெடி வந்து சாப்டர் வைஸா உள்ள ஃபார்முலாஸ்க்கு அப்லோட் பண்ணியாச்சு. ஸோ அதையுமே டவுன்லோட் பண்ணி அவங்களோட எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. காமர்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா நம்மளுக்கு 5 மார்க் வருமா, நமக்கு காமர்ஸை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 28 லெசன். அப்ப ஈச் அண்ட் எவ்ரி லெசன்ல உள்ள புக் பேக்ல உள்ள 5 மார்க்ஸை எவ்ரி பப்ளிக் வரைக்கும் நம்ம படிக்கலாம். மொத்தம் 68 கொஸ்டின் வந்து என்ன அப்படின்னா புக் பேக்ல உள்ள 5 மார்க்ஸ் இருக்கு. அந்த கொஸ்டின்ஸ்லாம் வந்து எந்த பேசிஸ்ல படிக்கணும், அதே மாதிரியா ஆன்சர்ஸ்லாம் எந்த மாதிரி எழுதணும் அப்படின்னா அப்படியே அசிட்டிஸ் வந்து நம்ம 5 மார்க்ஸ் வந்து ஈஸியா கிடைக்கலாம் அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம். அந்த ரெஸ்பெக்டிவ் வீடியோல பிடிஎஃப்மே நம்ம ப்ரொவைட் பண்ணிருக்கோம் ஃபார் தி காமர்ஸ் 5 மார்க்ஸ்க்கு. சரியா, அப்ப உங்களுக்கு என்ன அப்படின்னா அதே மாதிரி நீங்க ஈச் அண்ட் எவ்ரி பிளேலிஸ்ட்டுமே நம்ம சேனல்ல நீங்க செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களோட எக்ஸாம் ரிவிஷனுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அக்கௌண்டன்சியை பொறுத்த வரைக்கும் ஈச் அண்ட் எவ்ரி யூனிட்லயுமே நம்மளுக்கு 1 வேர்ட் வருமா, அந்த 1 வேர்ட்லாம் வந்து எக்ஸாம்க்கு முன்னாடி நீங்களே ஒரு செல்ஃப் டெஸ்ட் வச்சுக்கலாம். ஸோ அப்ப என்ன அப்படின்னா அப்ப நீங்களே வந்து 1 வேர்ட் என்ன நம்ம அந்த பேசிஸ்ல தான் வந்து இந்த டிஸ்பிளேல ஹைலைட் ஆகுதா இந்த பிளேலிஸ்ட்ல ஈச் அண்ட் எவ்ரி யூனிட்ல உள்ள 1 வேர்ட்ஸ் நம்ம ஷார்ட்ஸா ரிவிஷன் பேசிஸ்ல நம்ம
அப்லோட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி எக்கனாமிக்ஸுக்குமே அதே மாதிரி தான். இந்த டிஸ்பிளேல ஹைலைட் ஆகுதா, இந்த பிளேலிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்க. எக்கனாமிக்ஸ்ல வந்து சாப்டர் வைஸா உள்ள ஒன் வேர்ட்ஸை எக்ஸாம்க்கு முன்னாடி நீங்களே வந்து செல்ஃப் டெஸ்ட் வச்சுக்கலாம். ஸோ அப்போ என்ன அப்படின்னா, எங்க வந்து ஒன் வேர்ட்ஸை வந்து நீங்க மிஸ்டேக் விடுறீங்க, ஸோ அது நெக்ஸ்ட் டைம் வந்து நீங்களே வந்து எக்ஸாம் எழுதும் போது எப்படி வந்து ரெக்டிஃபை பண்ணலாங்கிற பேசிஸ்ல ரிவிஷன் மோட்ல ஷார்ட்ஸா அப்லோட் பண்ணியிருக்கோம். எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, ஈச் அண்ட் எவ்ரி சாப்டர்லயுமே ஒன் வேர்ட்ஸ் வந்து அதிகமா இருக்கும். ஒவ்வொரு லெசனுமே ஆல்மோஸ்ட் 20 ஒன் வேர்ட்ஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் எக்ஸாம்க்கு முன்னாடி ரிவிஷன் பண்றதுக்கு டிஸ்பிளேல ஹைலைட் ஆகுதா, இந்த பிளேலிஸ்ட்ல உள்ள ஒன் வேர்ட்ஸை வந்து நீங்க ரிவிஷன் மோட்ல அட்டன் பண்ணி பாருங்க. ஸோ ஒன் வேர்ட்ஸ்ல அதிக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுவீங்க. சரியா? அப்ப நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, அதே மாதிரி என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா, இல்ல நான் பிசினஸ் மேக்ஸ் வந்து ஸ்டூடெண்ட் அப்படின்னா அந்த ஸ்டூடெண்ட்க்குமே நம்ம செப்பரேட்டா பிளேலிஸ்ட் அப்லோட் பண்ணி அப் டு 60 யூனிட்ஸ் வரைக்கும் என்ன செஞ்சாச்சு அப்படின்னா, ஒன் வேர்ட்ஸை வந்து நீங்க ரிவிஷன் பண்றதுக்கு ஆப்டா என்ன பண்ணிருக்கோம்னா, ஷார்ட்ஸா ஈச் அண்ட் எவ்ரி யூனிட்டுக்குமே ஒன் வேர்டை ரிவிஷன் பண்ற மாதிரி தான் ஷார்ட்ஸா அப்லோட் பண்ணிருக்கோம். ஸோ மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஏன்னா பிசினஸ் மேக்ஸ்ல ஈச் அண்ட் எவ்ரி யூனிட்லயுமே நிறைய ஒன் வேர்ட்ஸ் இருக்கும். ஸோ எக்ஸாம்க்கு முன்னாடி நீங்களே ரிவிஷன் பண்ற மாதிரியே நம்மளுக்கு இந்த டிஸ்பிளேல ஹைலைட் ஆகுதா, இந்த பிளேலிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்க. இல்ல நான் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ஸ்டூடெண்ட் அப்படின்னாலும் அந்த ஸ்டூடெண்ட்க்குமே ஈச் அண்ட் எவ்ரி சாப்டர் வைஸா நம்ம என்ன செஞ்சிருக்கோம்னா, புக் பேக் ஒன் வேர்ட்ஸை இந்த மாதிரி வந்து நீங்களே செல்ஃப் டெஸ்ட் வைக்கிற மாதிரி ரிவிஷன் மோட்ல ஷார்ட்ஸா ஒன் வேர்ட்ஸா அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ செக் பண்ணி பாருங்க. இல்ல என்னோட ஃப்ரெண்டு வந்து மேக்ஸ் கெமிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட், அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு உங்க சேனல்ல என்ன வீடியோ இருக்கு அப்படின்னு கேட்டா அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே வந்து ஒன் வேர்டை இந்த மாதிரி ரிவிஷன் பேசிஸ்ல ஷார்ட்ஸா அப்லோட் பண்ணியிருக்கோம். கெமிஸ்ட்ரி அப்படின்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே வந்து என்ன அப்படின்னா யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்து நம்ம சேனல்ல ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த ஸ்டூடெண்ட்டுக்குமே நீங்க நம்ம சேனலை சஜஸ்ட் பண்ணுங்க. சரி, அதே மாதிரி நம்மளுக்கு 12th வந்து நம்ம சப்ஜெக்ட்ல வந்து நம்மளுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா, இங்கிலீஷ் அண்ட் தமிழ் லாங்குவேஜ் வருமா. ஸோ அந்த இங்கிலீஷ் அண்ட் தமிழுக்குமே வந்து ரிவிஷன் பேசிஸ்ல ஷார்ட்ஸா இங்கிலீஷ்ல வந்து என்ன அப்படின்னா, நம்மளுக்கு போயம் பேராகிராஃப், சப்ளிமெண்ட்ரி, ப்ரோஸ்ன்னு சொல்லிட்டு பேராகிராஃப் கொஷின்ஸ் வரும். ஸோ அந்த கொஷின்ஸ்லாம் வந்து என்ன ரிவிஷன் பேசிஸ்ல இந்த மாதிரி யூனிட் வைஸா நம்ம ரிவிஷன் பேசிஸ்ல ஷார்ட்ஸா அப்லோட் பண்ணிருக்கோம். ஸோ மறக்காம உங்களோட எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரியா தமிழை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, நம்மளுக்கு விரிவானம் இருக்குமா. அப்ப விரிவானம் வந்து இயல் வைஸா ஒரு விரிவானம் கண்டிப்பா நம்மளுக்கு இருக்கும். ஸோ அந்த விரிவானம்லாம் வந்து நம்ம ரிவிஷன் பேசிஸ்ல இந்த மாதிரி ஷார்ட்ஸா அப்லோட் பண்ணிருக்கோம். ஸோ மறக்காம செக் பண்ணி பாருங்க. டில் நவ் வரைக்கும் 3 இயலுக்கு வந்து இந்த விரிவானம் வந்து ரிவிஷன் பேசிஸ்ல ஷார்ட்ஸா அப்லோட் பண்ணிருக்கோம். ஸோ உங்களோட எக்ஸாம் ரிவிஷனுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்து அதுவும் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு ரிலேட்டடா வந்து பார்க்கறதுக்கு நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் கேங்குக்குமே நம்ம சேனலை நீங்க சஜஸ்ட் பண்ணுங்க. அதே மாதிரி கிளாஸ் 10th அண்ட் 11th உங்க ஜூனியர்ஸ் இருப்பாங்க, அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே வந்து நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, ரிவிஷன் பேசிஸ்ல ஷார்ட்ஸும் ஈச் அண்ட் எவ்ரி வீடியோஸ்மே வந்து அவங்களோட எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். உங்க ஜூனியர்ஸ்க்குமே நம்ம சேனலை நீங்க சஜஸ்ட் பண்ணுங்க. ஓகேவா? தேங்க்யூ.